டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்முடைய அமுதண்ட் அச்சீவர்ஸ் கடையோட நியூ ஆன்லைன் பேட்சை பற்றி இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த நியூ ஆன்லைன் பேட்ச் எந்த எக்ஸாமுக்குன்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் 2025. இந்த பேட்ச் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக 2021 எக்ஸாம் வச்சு 2022 போஸ்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு 4 இயர்ஸாக இந்த பிஜிடிஆர்பிக்கான எந்த ஒரு போஸ்ட்டுமே ஃபில் பண்ணல, அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரல. ஸோ நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் நிறைய கேண்டிடேட்ஸ் இந்த பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கு ஆன்லைன் பேட்ச் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் அகைன் நாங்கள் ஒரு நியூ ஆன்லைன் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எப்படி அப்கமிங் இந்த எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா March 14 அன்றைக்கி நடந்த பட்ஜெட்டில், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட பட்ஜெட்டில் நிதித்துறை அமைச்சர் 1721 பிஜி அசிஸ்டன்ட் நாங்கள் இந்த வருஷம் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் 1 or 2 monthஸில் இதுக்கான ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஆர்பிட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டு 4 இயர்ஸாக முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணால் திரும்பவும் 5 வருஷம் ஆகலாம். நியர்பை 2000 வேக்கன்சின்றது ஒரு நல்ல வேக்கன்சி. இந்த பிஜிடிஆர்பி மேக்ஸ்க்கான ஆன்லைன் பேட்ச் நம்ம கம்மிங் March 24 ஆரம்பிக்கிறோம். நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிசியோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நம்மளோட அகாடமி ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது எந்த ஒரு அகாடமியுமே பண்ணாத ஒரு சாதனை, ஒரு மகத்தான சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாமில் வாங்கலாம். ஸோ கண்டினியூவாக 2 எக்ஸாம்ன்றது கண்டிப்பாக நம்மளுடைய அகாடமி தான் தமிழ்நாட்டில் அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்கோம். அது இல்லாமல் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 13ல் 5 கேண்டிடேட்ஸ் நம்மளுடைய அகாடமி ஸ்டேட் ஃபஸ்ட்டு, 2nd, 5th, 8th, 12th ரேங்க். இது இல்லாமல் லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண நம்மளோட கம்பைன் டெக்னிக் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இது வைக்கிற ஆன் ஸ்க்ரீன் சிக்கு 31 கேண்டிடேட் செலக்டாக இருக்காங்க. அதை பற்றி வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இது வரைக்கும் வேரியஸ் எக்ஸாமினேஷனில் இந்த எஸ்ஐ, ஏஎஸ்ஐ, பிஹெச்எஸ்க்கு 30 கேண்டிடேட்ஸ், அதில் இன் பர்டிகுலர் 2022 ஏஎஸ்ஐயாக 20 கேண்டிடேட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டு யூஜிடிஆர்பி, அதாவது பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டன் அண்ட் பிஆர்டி, இதுக்கான எக்ஸாமினேஷன்லேயும் 14 கேண்டிடேட் செலக்டாக இருக்காங்க. இப்போ எங்களுடைய டிஆர்பியோட அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி தான். இதில் நம்மளோட அச்சீவ்மெண்ட் காட்டணும் அப்படின்ட்டு நாங்கள் ஃபோக்கஸிவாக இது கொண்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இதுக்கான மெட்டீரியல் டெமோ வீடியோவும் இந்த வீடியோ, ஏன்னா நிறைய கேண்டிடேட் கேட்குறது மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றதும் மெட்டீரியல் டெமோ வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் நாங்கள் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு, ஸோ லாஸ்ட்டாக நடந்த எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம நிறைய டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் கொண்டு போயிட்டுருக்கோம். இதில் லைவ் ஆன்லைன் ரெக்கார்ட் கிளாஸ். ஸோ கிளாஸஸ் ஹேண்டில் பை சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நாங்கள் அனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி யூனிட் அண்ட் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் அவைலபிள். ஃபஸ்ட்டு நாங்கள் டாபிக் வைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் வைப்போம். போர்ஷன் டெஸ்ட், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஎன் செட்டில் கூட ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் எஸ்ஐ, பிஹெச்எஸ், அது இல்லாமல் யூஜிடிஆர்பி, அதெல்லாம் மோர் தென் 3 ஃபுல் டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். இது இல்லாமல் 2 ஆஃப் டெஸ்ட், அதாவது 5 யூனிட் ஒரு ஆஃப் டெஸ்ட், அடுத்த 5 யூனிட் ஒரு ஆஃப் டெஸ்ட். அதே மாதிரி டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதுக்கான டிஸ்கஸ் கிளாஸஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ். இதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் சைக்காலஜி டெஸ்ட். அதே மாதிரி அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஸ்டடி மெட்டீரியல் தான். உங்களுக்கு ஹார்ட் காப்பி இந்த ஆஃப்லைன் ஸ்டடி மெட்டீரியல் தான் உங்களுக்கு நாங்கள் த்ரூ போஸ்டரில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இண்டிவிஜுவல் ஃபீட்பேக், டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன். ஸோ எங்களுடைய எந்த பேட்சை பொறுத்த மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, நீங்கள் கன்சிஸ்டன்சி, அது விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹார்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்மார்ட், அந்த வேலை நான் கொண்டு போவோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ்ன்றது விச் இஸ் பாசிபிள். அது எட்டாக்கெல்லாம் கிடையாது. நாம் ஈஸியாக அதை பறிச்சிடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டு எல்லா எக்ஸாம்லையுமே நம்மளோட அகாடமி அச்சீவ் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் அசிஸ்டன்ட்டில் கூட லாஸ்ட்டாக 2024 நாம் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணோம். இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய அடுத்த எய்ம் நாங்கள் இப்படி பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸில் நம்ம கேண்டிடேட்ஸ் டாப் ரேங்கிங்கில் கொண்டு வரணும் அப்படின்ற பேசிஸில் இந்த பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம்.
இந்த பேட்சுக்கான காஸ்ட் லோ காஸ்ட் ஆஃப் பட்ஜெட் 10,000. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்காரணத்தை கொண்டு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. 4 வருஷம் கழித்து நமக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது. ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன்றதால கண்டிப்பாக இந்த இயர் முடித்து, ஏன்னா இது பிஜிடிஆர் பொறுத்தவரைக்கும் பெரிய இஷ்யூ இல்லை, நிறைய கேசஸ் கோர்ட் கேஸில் இல்லைன்றதால சீக்கிரம் இதுக்கான முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எம்எஸ்சி பிஎட் முடிச்ச கேண்டிடேட் நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து வழிகாட்ட தயாராக இருக்கோம். ஸோ இந்த பேட்ச் லெட்டர் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.